Hello viewers, and now பார்க்க போறது One Piece episode 862 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல லூஃபி சண்டை போட்டு பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருந்தால கட்டகுரிக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா லூஃபி நினைச்சிருந்தானா அப்பவே அசால்ட்டா எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஐ மீன் அவன் டீம் கூடயே போய் சேர்ந்துருக்கலாம். ஆனா அவன் எஸ்கேப் ஆகாம திரும்பி வந்திருக்கான். ஒருவேளை மத்தவங்க பயந்து ஓடிட்டானே அப்படின்னு அவமானப்படுத்திடுவாங்கன்னு நினைச்சு ரிட்டர்ன் வந்தியா இல்ல எங்க கூட சேர்ந்துக்கலாம்னு நினைச்சு வந்தியான்னு கேப்பான். உன்னோட நினைப்பு என்னன்னா இவன் லூஃபியை விட பயங்கர ஸ்ட்ராங்கு. என்ன ஆனாலும் லூஃபியால இவனை ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒன்னா தானே இருக்கணும். அப்படியும் இல்லைன்னா என் காலில் விழுந்து கெஞ்ச வந்தியான்னு கேட்பான். கெஞ்ச வந்தவன் எவனாச்சும் இப்படி நின்று அட்டாக் பண்ணிட்டு இருப்பானா? வந்த வேகத்துல காலை பிடிச்சி கதறி கதறி ஆளமாட்டான். லூஃபி பார்த்துட்டு என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, லூசு மண்டையா, ஆளு மட்டும் நல்லா பனை மரத்துக்கு வளர்ந்துருக்கு இல்ல, மண்டையில குருவி ஆய் அளவுக்காச்சு கொஞ்சமாச்சு மசாலா மாங்கான்னு ஏதாச்சும் இருக்குதாடா? நான் இங்க வந்தது நீ தோக்கடிக்கிறதுக்குடா. வெண்ணெண்ண ஒண்ணு அவனுக்கே ஜர்க்காவும். அதுக்கப்புறம் நம்ம பையன் பாம்பாருங்க பஞ்சு காட்டுத்தனமா ஒரு பஞ்சும் படாது, எல்லாத்துலயும் கையை கட்டிக்கிட்டே எஸ்கேப் ஆவான். அவன் கடுப்பாயிட்டான். அப்படின்னா நீ என்ன ஆனாலும் தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி இல்ல. சரி ரைட்டு, அப்ப எனக்கும் வேற வழி இல்ல, பொலந்துட வேண்டியதான்ட்டு ஓங்கி அடிய வருவான். சோ இப்படியா அவங்க சண்டை ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்படியே கட் பண்ணா நல்லா ஓரளவுக்கு நைட் ஆயிருச்சு. பிக்மாம் விரட்டுன்னு விரட்டிட்டு இருக்கா. இப்ப பஞ்சாயத்து என்னன்னா பிக்மா மட்டும் விரட்டினா பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட்டா ஒரே லைன்ல ஓடிடலாம். முன்னாடியும் பின்னாடியும் பிக்மாமோட அந்த டாட்டே கப்பல் வந்து அழகா ரவுண்டு கட்டிருச்சு. இப்ப இவங்க முன்னாடி போகணும்னா ஒண்ணு அவங்க வழி விடணும், இல்லைன்னா அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணும். வழி விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, முன்னாடி யார் இவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த டெய்ஃபுக்கு, அதான் அந்த ஜீனியை யூஸ் பண்ணி டீ பார்ட்டியில பெரிய பஞ்சாயத்து பண்ணானே அந்த முழுக்க மாட்டேன் தான். அவனுக்கு சந்தோஷம். ஏன்னா இனிமேட்டு ஸ்டார் ஹேட்ஸால யூ டர்னும் போட முடியாது, ஸ்ட்ரெயிட்டாவும் வர முடியாது. இங்கேயே உங்களுக்கு சமாதி கட்டுறேன். இல்ல இன்னொரு நல்ல விஷயம் தெரியுமா, அந்த பவரோய்ஸ் வந்துட்டு இருக்கான்ல அவங்களுக்கு பின்னாடி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர்றது யாருன்னு பார்த்தா ஸ்மூத்தி ஒரு படையோட வந்துட்டு இருக்கா. நல்ல விஷயம் தான் சொன்னேன், ஆனா நம்மளுக்குன்னு சொல்லலையே. இன்னும் கூட ரெண்டு நல்ல விஷயம் இருக்குது. என்னன்னா அவ கூடவே சினமோனும் சிட்ரோனும் வந்துட்டு இருக்காங்க. சினமோன் பிக்மாமுக்கு 16வது பொண்ணு, சிட்ரோன் 15வது பொண்ணு. இவங்க எல்லாத்துக்கூடயுமே நம்மளால ஒண்டியால நின்று லேண்ட்ல சண்டை போட சொன்னீங்கன்னா ஓகே அப்படின்னு சண்டை போட்டுருவாங்கன்னு வைங்க. ஆனா கடல்ல இப்ப சண்டை பொண்ணுமே கப்பலை கவுத்திட்டாங்கன்னா சோழி முடிஞ்சு. இந்த மேட்டரை பூரா சொன்னோன்னே ஜிம்பைக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா டெய்ஃபுக்கு பயங்கரமான ஆளு, ஸ்மூத்தி ஸ்வீட் ஜெனரல்ல ஒரு ஆளு, கூடவே டாட் ஷிப்பும் இருக்காங்க. அதுலயும் முக்கியமான விஷயம் பிக்மாம் இங்க இருக்கா. வழிய வேற பிளாக் பண்ணதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்க டெய்ஃபுக்கு என்ன பண்ணிடுவான், இவங்க எங்கேயும் தப்பிக்க கூடாதுன்னு சொல்லி கப்பல் எல்லாத்தையுமே அப்படியே ரவுண்டு கட்ட சொல்லுவான். அந்த பெரஸ்பரோக்கு கால் பண்ணி ஏண்டா வெண்ண இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு இவ்வளவு நேரம் வச்சு இழுத்துக்கிட்டு இருக்கியா, சட்டு புட்டுன்னு சோழிய முடிக்கிறத விட்டுட்டு ஏன்டா டிலே பண்ணிட்டு இருக்க, நான் வேணா குண்டை போட்டு காலி பண்ணிட்டுமான்னு கேட்பான். அவன் வேண்டாம்பான். ஏன்னா இவங்க பிளானே பிக்மாம சாக்லேட் டவுனுக்கு கூட்டு போகணும். ஏன்னா புட்டிங்க இங்க கேக்கோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்கே ஸ்டார் ஹேட்ஸ போட்டு தள்ளிட்டா அதுக்கப்புறம் அங்க வரைக்கும் யாரு கூப்பிட்டு போறது, அதனாலதான் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதுல வேற பிக்மாம் கேக்கு அது இதுன்னு எதுவுமே சாப்பிடாம கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டா. மூஞ்சல பாத்தீங்களா டிஃபரன்ஸ் தெரியுது. ஆனாலுமே இந்த டீஃபுக்கு என்ன பண்ணிடுவான், பீரங்கியெல்லாம் எடுத்து சுடுறதுக்கு ரெடியா நிப்பான். எப்படியும் ரேஞ்சுக்குள்ள வருவாங்க, வந்த உடனே சுட்டு தள்ளிடலான்னு. அவன் சுடாம இருக்கும் போதே இவங்களுக்கும் புரிஞ்சு போச்சு இன்னும் அவன் ரேஞ்சுக்குள்ள இவங்க போகலன்னு. ஸ்ட்ரெயிட்டா போகாம அந்த பக்கம் இந்த பக்கம்னு போனாலுமே அவங்களும் வந்து பிளாக் பண்ணுவாங்க. அதனால வேற வழி இல்லாம சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. பட் அந்த டெய்ஃபுக்கு ஜீனியெல்லாம் யூஸ் பண்ணுவான். நம்மளால அவனை தாண்டி எல்லாம் போக முடியாது, ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி ஜிம்பையே சொல்லுவான். ஆனா அதை பத்தி நம்மளுக்கு கவலைப்படவே இல்லை. எப்படியும் டஃபா சண்டை போட போறோம்னு முடிவாயிருச்சு. அப்படி போறப்போ ஒரு 4 பேர்த்த சம்பவம் பண்ணி கூட்டு போயிட்டோம்னா நமக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. அதனால பெரிய லெவல்ல சண்டை போட ரெடி ஆயிட்டாங்க. பட் அந்த டைமும் கேரட் மேல போய் நின்னுகிட்டு நிலா வருதா இல்லையான்னு தான் பாத்துக்கிட்டு இருப்பான். இங்க டீஃபுக்கு எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுவான். அவங்க இவங்களோட ரேஞ்சுக்குள்ள வந்த அடுத்த செகண்டே எல்லாம் அட் அ டைம்ல சுடணும். அதுல அவங்க கதி கலங்கி சின்ன பின்னமாயி போயிருவாங்க. உடனே அந்த பாம்புகளுக்கு எல்லாம் செம ஹாப்பி ஐ நாங்க போறோம்னு கத்திட்டு இருக்கோம். அவன் இந்த மாதிரி லூசுத்தனமான குண்டெல்லாம் வேண்டாம், நார்மல் குண்டு இருந்தா போட்டு அடிச்சு விடுங்கம்மா. ஏன்னா லாஸ்ட் டைம் அடிச்சு விட்ட குண்டுங்க எவ்வளவு பிரில்லியண்டா இருந்துச்சுன்னு நம்மளே பார்த்தோம்ல, அதனாலதான் வேண்டாம்பா. ஆனா அதுங்க கெஞ்சுங்க ப்ளீச் நாங்க போறோம், எங்களை அளவு பண்ணுங்க, நாங்க நல்லா போய் வெடிப்போம் டம்முன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட விளையாட்டு பண்ணிட்டு இருக்கோங்க. அப்போ கேரட் அந்த 3 சீரியஸா பார்த்து இதுக்கப்புறம் நம்ம ஒரு சீரியஸான ஃபைட்டர் எல்லாத்தையும் அடிச்சு தெரிக்க விடணும்னு நம்ம பெட்ரோ சொன்னதை யோசிச்சு பார்ப்பான். அதான் அவங்களுக்குன்னு வாழ்க்கையில ஒரு டேர்ன் வரும். அந்த டேர்னிங் பாயிண்ட கரெக்டா அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கணும். இது என்னோட டேர்னிங் பாயிண்ட், சோ அதனால இதை நான் கரெக்டா யூஸ் பண்ண போறேன்னு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ண போறான்னு தெரியல. இங்க நம்ம ஜிம்பை ஓகே எல்லாம் சண்டைக்கு ரெடி ஆகுங்க ஆஹா ஓஹோன்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருப்பான். ஆனா
கேரட் இழிச்சுக்கிட்டு எதுக்கு நீங்க எல்லாம் அவசரப்படுறீங்க, நானே டெய்ஃபுகோவையும் மத்தவங்களையும் பாத்துக்கிறேன் பாலா, இங்க பாரு கேரட் சீரியஸா பண்ணிட்டு இருக்கும் போது சிரிப்பு மூட்டிட்டு இருக்க, அத பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவாங்க. அவ என்ன சொல்லுவா, இல்ல இது ஃபுல் மூணு, அதனால என்னால அவங்கள காலி பண்ண முடியும்பா. அதை கேட்டுட்டு ஜிம்பை ஆடி போயிருவான். அப்படின்னா உன்னால சுலாங்கா மாற முடியுமா, நீ அதுக்காக ட்ரைனிங் எடுத்திருக்கியான்னு சொல்லி கேட்பானா. ஆமா, எனக்கு ட்ரைனிங் கொடுத்ததே பெட்ரோ தான். இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலையே படாதீங்கப்பா. இவன் என்ன வித்த காட்ட போறான்னு தெரியலையே. சாப்பருக்கு கேரட்டுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு பயம், அதனால நானும் வரேன்ப்பா. ஆனா அவ வேண்டானிருவா. நான் பார்க்க தான் அந்த மாதிரி இல்லாம இருப்பேன், ஆனா நானும் மஸ்கெட்டர்ஸ்ல ஒரு மெம்பர் தான், அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்பா. சாப்பரு பதறுவான், ஐயோ தனியா போறாலே ஏதாச்சும் ஆயிருமோன்னு. அங்க எல்லாருமே குண்டை லோட் பண்ணி ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. டெய்ஃபுக்கு சுடலான்னு சொன்ன அடுத்த செகண்ட் எத்தனை குண்டு வருமோ தெரியல. அப்ப மறுபடியும் அவளுக்கு பெட்ரோ சொன்னதான் ஞாபகத்துக்கு வரும். உனக்குன்னு ஒரு முக்கியமான டைம் வரும், அந்த டைமுங்கும் போது லூஃபி மத்தவங்களை எப்படியாச்சும் காப்பாத்திரு, இந்த டைம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி போய் தான் வெடிச்சு செதறி செத்து போயிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, பெட்ரோ இது இப்ப என்னுடைய டேர்னு, நீங்க சொன்னதை நான் செய்ய போறேன்னு அப்படியே அந்த மூணை பாத்துக்கிட்டே நிப்பா. என்ன இப்படி குறுகுறுன்னு பாக்குறா, விட்டா குதிச்சு நிலால வட சுட்டு இருக்க பாட்டிக்கிட்டே போயிருவா போலேன்னு லுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப திடீர்னு பார்த்தா அவ பாடி பல 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 பலன்னு ஜெகஜோதியா ஜொலிச்சு, முடியெல்லாம் கண்ணா பின்னான்னு வளர்ந்து, நகமெல்லாம் ஷார்ப் ஆகி, கண்ணெல்லாம் செவச்சவன்னு செவந்து அப்படியே ஒரு கத்து கத்துவா. அதை பார்த்துட்டு அத்தனை பேருமே மிரண்டுருவாங்க. அட நம்மளுக்கு மிரண்டா பரவாயில்ல, பக்கத்துல இருக்காங்க இந்த சம்பவத்தை பார்த்தோன்னே பயந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா தூரத்துல இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஆப்பனன்ஸே மிரண்டுட்டாங்க. அப்படி அவ மாறினதுக்கு அப்புறம் அப்படியே சைடு ஆங்கிள் இருந்தெல்லாம் காட்டுறாங்க. அப்பந்தான் கங்கா சந்திரமுகியா முழுசா மாறிட்டா. இவ்வளவு நேரமா பார்க்கும்போது ஒரு 6வது 7வது படிக்கிற சின்ன பொண்ணு மாதிரி இருந்தா, ஆனா இப்போ ஒரு டீனேஜ் பொண்ணு மாதிரி ஆயிட்டா. கீழே இருந்து பார்த்துட்டு இருக்க நம்ம ஆளுங்க எல்லாம் என்ன டோட்டலா வேற ஒரு பொண்ணாவே மாறிட்டா. ஆனா ஒண்ணு ரொம்ப அழகா மாறிட்டா. இப்படி ஒரு அதிசயத்தை இவங்க பார்த்ததே இல்ல. டாக்ஸ்டோம் ஆல்ரெடி சொன்னாரு, நாங்க ஆல்ரெடி போட்ட சண்டையில தோத்துட்டோம், ஆனா இதுக்கப்புறம் அந்த தப்பை நாங்க பண்ண மாட்டோம், ஏன்னா மிங் ட்ரைபோட பவர் என்னன்னு இதுக்கப்புறம் தான் எல்லாரும் பார்க்க போறாங்கன்னு சொல்லி ஓவரா பில்டப் பண்ணிருப்பாரு. சரி ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதுக்கு மேல என்ன பெருசா கிண்டிட போறாங்கன்னு பார்த்தா கிண்டிட்டா, வேற லெவல்லயே மாஸ்க் ஆடிட்டா. இதத்தான் ஏசுன்னு சொல்லுவாங்க. இதத்தான் அந்த டாக்ஸ்டோம் டாகுவாயன் பேசிட்டு இருந்தானா நன்னா இருக்குன்னு சொல்லி பாராட்டுவாங்க. ஆளு கொஞ்சம் டெரரா தாயா இருக்கா. சரி இதுக்கப்புறம் இவ வில்லங்களோட கப்பலை எந்த லெவல்ல சம்பவம் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.